ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரங்க. இந்த பதிவை நான் தமிழ்ல போடுறேன். ஏன் தமிழ்ல போடுறேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு நம்ம பிராமண சமூகங்கள் அது 3 வர்ணத்தவர்கள், மாத்வா, ஐயங்கார், ஐயர், இவங்க இல்லாம மற்ற 4ஆம் வண்ணத்தவர்கள், 5ஆம் வண்ணத்தவர்கள் கூட எல்லாருமே இன்னைக்கு ஃபாரின் மோகம் அப்படிங்கிற அது ஒரு மாயை, அதில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஈரான் ஈராக் சண்டையை வேணும்னு தூண்டி விட்டு அந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாம் ஏவுகணை போட்டு அடித்து அங்கே உள்ள எல்லா பில்டிங்குகள், எல்லா ஃபேக்டரி எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி அவன்னா சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட இல்லைங்க. அகதி முகாம் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் எனக்கு வாயால சொல்றதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்குங்க. இந்த அமெரிக்கா அதிபர் தாங்க இவ்வளவுக்கும் மெயின் காரணம். பாகிஸ்தான் நம்ம கிட்ட சண்டை போட்டது கூட அமெரிக்கா தான் காரணம். சைனா நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு கூட அமெரிக்கா தான் காரணம். பாகிஸ்தான் நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு சைனா கூட ஒரு காரணங்க. இந்த அமெரிக்கா சைனா ரெண்டும் என்னைக்கு அழிய போகுதோ ஒரு நாள் அழியுங்க கண்டிப்பா. அதாவது இந்த ஜப்பான் நாகசாகி ஹிரோஷிமாங்கிற இடத்துல கொண்டு போட்டு ஜப்பான் தரைமட்டமாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பீனிக்ஸ் பறவை போல எழுந்து அவங்க இன்னைக்கு டெக்னாலஜியில நிறைய ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்த்துருக்காங்க. இன்னும் கூட அந்த ஜப்பான் மக்கள்கிட்ட அந்த ஹராக்கிரின்னு சொல்லுவாங்க, தானே தனக்கு சூசைட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் கூட இன்னும் ஜப்பான்ல நிறைய நடக்குதுன்னு தான் நம்மளோட கவனத்துக்கு வந்திருக்கு. இப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இங்கேருந்து நம்ம பாரத தேசத்துல படிச்சுட்டு அங்க போய் அமெரிக்கால போய் வேலை செய்யற ஒரு ரகம், இன்னொரு ரகம் அங்கேயே எனக்கு எய்டு கிடைக்குது அப்படின்னு படிக்க போயிட்டு அங்கேயே வேலை பார்க்குறவங்க அடுத்த வகையான குரூப். இங்க பண்ணீங்கன்னாக்க இது கர்ம பூமி. இங்க 100 ரூபா ஒருத்தருக்கு ஒரு பிராமணர்களுக்கு தட்சணை வச்சு கொடுத்தாலும் சரி, ஒரு கோவிலில் ஒரு அன்னதானம் போட்டாலும் சரி, 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாலும் இங்க கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்கீங்க, அதை அளவிட முடியாது. அமெரிக்காவில் போனீங்க பிச்சைக்காரனே கிடையாது, அது விஷயம். அமெரிக்காவில் போய் நீ அன்னதானம் பண்ண முடியாது. அங்கே போனால் யாருக்கு அன்னதானம் பண்ணுறதுனாக்கா, நம்ம இங்கேருந்து போய் அமெரிக்கா காசு பிச்சை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் போடணும். புண்ணியம் கிடையாது. அவங்களாம் தேச துரோகிகள்னு சொல்லியிருக்கு. எனக்கு இந்த பதிவுக்கு நிறையா கண்டனம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அமெரிக்காவில் போய் நம்மெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம டெக்னாலஜி நம்ம நாலேஜ் எல்லாத்தையும் அவனுக்கு பயன்படுத்தி அவனுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்து அந்த காசை வச்சுட்டு அவன் உலகத்தையே அழிக்கணும்னு பிளான் பண்றான். இப்பேற்பட்ட நாசகார படுபாவி ஒரு அழிவுக்கு, உலகத்தோட அழிவுக்கே தூண்டுகோலா இருக்க ஒரு நாட்டுக்காரனுக்காக ஏன் நம்ம போய் வேலை செய்யணும் சொல்லுங்க? அதுவும் இல்லாம நம்ம ரூம்ல பாத்ரூம்ல பூஜை பண்றதுக்கும் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கிற கக்கூஸ்லயோ இல்ல பாத்ரூம்ல பூஜை பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதே வித்தியாசம் தாங்க இங்க நீங்க பூஜை பண்றதுக்கும். அமெரிக்கால போய் நான் மாத்தவனா இருக்கேன், பூஜை பண்றேன், நான் பாராயணம் பண்றேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நிஷ்பலம் தான். நீ எது பண்ணாலும் அமெரிக்கால நிஷ்பலம் தான். அங்க போனவங்க 1008 பரிகாரம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க, எந்த பரிகாரமே கிடையாது. உண்மையே சொல்லணும் அப்படின்னாக்க எந்த பரிகாரமும் கிடையாது. விதேச கமனத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. பாகவதத்திலே இதுக்கு ஸ்லோகம் கிருஷ்ணனே சொல்லியிருக்காரு. பாகவதம் பாகவத ஆக்கியோயம் கிரந்தகா ஸ்வயம் கிருஷ்ண ஏவைன்னு சொல்லியிருக்கு. பாகவதம்ங்கிறது கிருஷ்ணனே, அச்சாத் கிருஷ்ணனோட தேகமே, அது அங்கங்களே, துவாதச அங்காணி, ஸ்கந்தம்னு சொல்லியிருக்கு. துவாதச அங்காணி நம்மளோட கிருஷ்ணனோட உறுப்புல உடல்ல இருக்கிற அது ஞான
ஆனந்தமயம். ஓகே, பகிர்த்ததுக்காக அவன் ஒரு தேகான்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த 12 அங்கங்கள் தான் 12 சங்கமா இதுவா ஸ்கந்தமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஈரான் ஈராக்கு அழியுது அப்படின்னாக்க அங்க உள்ளவங்களாம் நடுத்தரவர்களா வந்ததுக்கும் அவங்க சோத்துக்கு வந்து சிங்கி அடிக்கிறாங்க, சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்க அதுக்கு காரணம் முக்கியமா இந்துக்கள். இந்திய தேசத்துல இருந்து சம்பாதிக்கிறதுக்காக போன இந்துக்கள் தான். இவ்வளவு பாவமும் இந்துக்களை சேரும்போது அதோட தாக்கம் பாரதத்தையும் பாதிக்குங்க. பி இண்டியன் பை இண்டியன்னு சொல்லியிருக்கு. நீ என்ன நாட்டுக்காக செஞ்ச அதை பாரு. நாடு உனக்காக என்ன செய்ய, நாடு உனக்கு செய்யறதுக்காக இல்லை, நீ செய்யறதான் திருப்பி கொடுக்கும். நீ இன்கம் டேக்ஸ் கட்டினாதான் அதை வச்சுட்டு உனக்கு ரோடு போடும், அதுக்கப்புறம் நிறைய ட்ரெயின் விடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மாற்றும். புல்லட் ட்ரெயின் விட போறாங்க இப்ப சென்னையில இருந்து பெங்களூருக்கு 73 நிமிஷத்துல, அதாவது 1 hour 15 minutes, less than 1 hour 15 minutes சென்னையிலேருந்து நீங்க வந்து பெங்களூருக்கு போயிடலாம். அவ்வளவு அட்வான்ஸ்டா டெக்னாலஜி எல்லாம் நம்ம இங்க கொண்டு வர போறோம். இன்னும் டெல்லி சென்னை கூட வரப்போகுது. 4 hours 4.5 hours நீங்க வந்து மேக்ஸிமம் 6 hours கூட நீங்க டெல்லிக்கு போயிடலாம். ஃப்ளைட்டை விட கொஞ்சம் கூட ஆகும், அவ்வளோதான் டைம். ஃப்ளைட் 2.5 மணி நேரத்துல 3.5 மணி நேரத்துல போகுது அப்படின்னாக்க ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள நீங்க டெல்லிக்கு போயிடலாம். அப்படியெல்லாம் இருக்கு. உங்களோட உழைப்ப வச்சுக்கிட்டு அமெரிக்காக்காரன் ஏர்ன் பண்ணி இந்த கொத்தடிமையெல்லாம் இங்கேருந்து போறவங்கலாம் பெருமைப்படாதீங்க, நான் ஃபாரின் போயிட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் கொத்தடிமைகள், அமெரிக்காவோட கொத்தடிமைகள் தான் இன்றைய இந்துக்கள். இந்த இந்திய நாட்டில இருந்து போறவங்க எல்லா மதத்தவர்களும் போடலாம், அப்புறம் வச்சுக்கலாம். அதனால இன்னைக்கு ஈரான் ஈராக்கு அழிவுக்கு காரணம் எண்ணெய் அழிவுக்கு காரணத்தினால இனிமே எண்ணெயே இல்லாம எல்லா வண்டியும் துருப்பிடிச்சு போகுது. பெட்ரோலே இல்லை, டீசலே இல்லை, இனிமே எல்லாம் எழிஞ்சு ஆவியா போயிடுச்சு. அது வித்தா கூட காசு கிடைச்சிடும் அவங்களுக்கு. எல்லாம் அதை வச்சு வயிறார சாப்பிடுவாங்க. அதையும் கெடுத்து ஏன் பெட்ரோலை தான் வாங்கணும், ஏன் டீசலை தான் வாங்கணும், ஏன் நாட்டை தான் வாங்கணும்னு. இதே மாதிரி ஒரு சுனாமியோ ஒரு இதுவோ உன் நாட்டுக்கு வராது அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன நியாயம்? இன்னைக்கு போற ஃபாரின் அவங்க எல்லாம் இதுல ஈபிள் டவர்ஸ்ல அடிச்சால, செப்டம்பர் 21 அன்னைக்கு ட்வின் டவர்ஸ் அடிச்சால, அடிச்சு காலி பண்ண என்ன டெக்னாலஜி வச்சிருந்தா என்ன? அதை உன்னோட ரேடார் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? எல்லாத்தையும் மீறிட்டு அந்த ட்வின் டவர்ஸ் அடிச்சு நொறுக்குறாங்க. என்ன பண்ண முடிஞ்சது உன்னால? இன்னைக்கு பம்பையில வந்து அந்த தாஜ் ஹோட்டல்ல வந்து டாடா ஹோட்டல்ல வந்து தீவிரவாதி பூந்து அழிச்சாங்க பாகிஸ்தான்காரன். கடைசியில் என்ன ஆச்சு? பாகிஸ்தான் அவனோட ஆயுத கிடங்கு அணுகுண்டு தயாரிக்கிற இடம் எல்லாமே போச்சே. நீ இன்னைக்கு பண்ணியோ அது நாளைக்கு உனக்கு பண்ணுவான்டா. அதான் உலக தர்மம், நியதி, பகவானோட நியதி. நீ பகவான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, அந்த பகவான் இயேசுவா வேணா இருக்கட்டும், அல்லாஹ் வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எந்த கடவுளும் இன்னொருத்தருக்கு கொடுக்குற கேடு மன்னிக்கவே மாட்டாங்க. அதுக்கு தகுந்த தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே தீரும். இன்னைக்கு பரிதாபமா இருக்கு அந்த ஈரான் ஈராக்கு. அந்த மக்களை பார்க்கும்போது பரிதாபமா, அந்த கண்ணீர் விடாம யாராச்சும் ஒருத்தர் அந்த வீடியோவை பார்க்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் நான் பார்த்தாங்க என்ன கண்ணு கலங்கவே இல்லைங்கன்னு சொல்லுங்க. நீ மனுஷனே கிடையாது. இவ்வளவு வருமானம் அந்த அமெரிக்காவுக்கு கொடுக்கறது யாருன்னாக்க இங்கேருந்து போன பாரதியர்கள், இந்துக்களா இருக்கட்டும், பாரத தேசத்துல பிறந்தவர்கள், அப்படி வச்சுக்கோங்க. இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த கலாட்டெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்தியாவிலேருந்து போறவங்க தான் கேட்டா எனக்கு மெரிட் இல்லை, இங்க ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கப்பா. 40 வருஷத்துக்கு அவன் 40 வருஷம் ரிசர்வேஷன் அனுபவிச்சாச்சு. இது மாதிரி ரிசர்வேஷனே கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் தான் ஓட்டுக்காக வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். ரிசர்வேஷன் எடுத்தாக்க இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் ஏதோ ஒரு அரசியல் கட்சி வரும்ல, ஓட்டு போடலன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு அரசியல் கட்சி வரும்ல, அதுலயே மீண்டும் ஜப்பான் மாதிரி மீண்டும் வரலாமே. ஏன் பயப்படுற? ஓட்டுக்காக ஏன் பயப்படுற? இல்ல மிலிட்டரி கையில கொடு, மிலிட்டரி கையில கொடு.
யார் இப்ப நிர்வாகம் பண்றாங்களோ அவங்களே வந்து மிலிட்டரி சீஃபா ஆயிடுங்க. அப்ப நீங்க நேர்மையானவர் தானே, நீங்க டிசிப்ளின் மிலிட்டரி டிசிப்ளின் கொண்டு வரலாம்ல. அப்ப அடக்கி ஆளுங்க, 5 வருஷத்துக்கு அடக்கி ஆளுங்க, எமர்ஜென்சி கொண்டு வாங்க, 5 வருஷம் அடக்கி ஆளுங்க, எவன் மாலாடுறான்னு பார்க்கலாம். மிசா தூக்கி உள்ள போட்ட மாதிரி போடுங்க. எலெக்ஷன் வந்துருச்சு. இப்ப எலெக்ஷன்ல நிக்க யாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்களோ அவங்க எலெக்ஷனுக்கு நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பகிஷ்காரம் பண்ணுங்க, சட்டம் கொண்டாங்க. உலகத்துக்கே ஒரு தேவைங்க அது. இன்னைக்கு நம்ம சுதாரிக்கல அப்படின்னாக்க 4 மணிலாம் நம்ம குழந்தைங்கலாம் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. யாரு நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜர் ஜோசியம் பாக்குறாங்க. என்கிட்ட பாதி பிராமணர்கள் கேட்கிற கேள்வி, நான் ஃபாரின் போவேனா? 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி எனக்கு காதுக்கு துக்ககரமா இருந்துச்சுங்க. அந்த பையன் தாயாரே இழந்துட்டான், தந்தை மட்டும்தான் சபால கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் இன்னும் கல்யாணம்னா அந்த குழந்தைங்களெல்லாம் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காம தியாகம் பண்ணிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பையன் நான் ஃபாரின் போவேனான்னு கேட்கறான். அந்த பையன் வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, எங்க அம்மா இல்லை எங்க அப்பாவை நான் அம்மா மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிவு கூட இல்லாம அந்த வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. ஜாதகனோட தூக்கி நான் மூஞ்சிலே விட்டு எழுந்திருக்கேன். அந்த மாதிரி யாராச்சும் என்ன வந்து ஃபாரின் போகட்டுமா, ஃபாரின் போவேனான்னு கேட்டாங்க. ஏன்ச்சு வெளில போன்னு சொல்லுவா, கெட் அவுட்னு சொல்லிடுது. இப்ப தயவு தாட்சியமே இல்லாம அவங்க கொடுக்குற காசு நமக்கு வேண்டவே வேண்டாங்க, வெளியில போடான்னு சொல்லிடுவேன், ஆழப்படன்னு சொல்லிட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு. ஃபாரின் போறாங்களா, இவன் போய் அமெரிக்காவில் சம்பாதிச்சு கொடுப்பானா, உன் காசை வச்சுக்கிட்டு அவன் அடுத்த தேசத்தை அழிப்பானா, நாட்டை அழிப்பானா. அவன் நாட்டை அழிச்சா கூட பரவாயில்ல, ஜனங்களை அழிச்சா கூட பரவாயில்ல. அந்த எண்ணெய் கிணறு அது என்னங்க பாவம் பண்ணிச்சு உனக்கு? ஓன் நாட்டுல அமெரிக்காவில் கிடைக்கிற எண்ணெயை வந்து நீ நிறைய விலைக்கு விற்கிறதுக்காக, ஓன் டாலர் வேல்யூ ஏத்துறதுக்காக நீ வந்து அதை அழிப்பியா? ஒன்னு அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்வின் டவர்ஸ்ல என்ன நடந்ததோ அதை விட கொடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுதுங்க. கண்டிப்பா நடக்க போகுது. நீ என்ன வேணா ரேடார் வை, என்ன வேணா வை. அப்படியே என்னன்னாக்க இது எர்த்துக்கு வரும், தண்டனை உண்டு. இது கலிகாலத்துல மற்ற யுகத்துல எல்லாம் லேட்டா தான் தண்டனை கிடைக்கும். கலிகாலத்துல உடனே தண்டனை கிடைக்குதுங்க. இன்னைக்கு ஈராக்ல பண்ண அதிபர், அமெரிக்க அதிபர் வந்து அவனோட மரணம் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு தேதி போட்டு இந்த பதிவு எப்படி இருக்கும். தயவு செய்து யாரும் ஃபாரினுக்கு போகாதீங்க. ஃபாரின்ல போய் நான் சந்தியாவந்தனம் பண்றேன், நான் வந்து அன்னதானம் பண்றேன், ஃபாரின்ல போய் நான் வந்து சுமதுவஜம் பாராயணம் பண்றேன், ஃபாரின்ல போய் நான் நியாய சுத்த படிக்கிறேன்னாக்கா ஒரு மண்ணாங்கட்டிக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீ பாட்டு பெருமை பீத்திக்க வேண்டியதுதான். பகவான் அக்கௌண்ட்ல உனக்கு 0 தான் கிரெடிட். பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான், அந்த அக்கௌண்ட்ல 0 கிரெடிட் தான். 10 பைசா கூட கிரெடிட் ஆகாது. யாரு போயிருக்கீங்களா ஃபாரின்ல, எல்லாம் திரும்பி வந்துருங்க. இது சரியான நேரம். அது நீங்க எல்லாம் திரும்பி வந்துட்டீங்கனாலே அமெரிக்கன் எக்கானமி அடிபட்டு போயிடும். அப்புறம் $1 $10 வந்துடும் ஈக்குவல். $10 கொடுத்தாதான் நம்ம $1 ஈக்குவல் ஆகும். அதெல்லாம் வரணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கிற எல்லா இந்தியர்களும் மற்ற எந்தெந்த நாட்டுக்காரங்க இருக்கீங்களோ, யாரெல்லாம் தமிழ் தெரியுமோ எல்லாம் வந்து இதை கண்டிப்பா நான் இங்கிலீஷ்லயும் போட போறேன், இந்த கன்னடத்திலையும் போட போறேன், மலையாளிலையும் போட போறேன், எல்லா மொழியிலையும் போட போறேன். அதனால இந்த பதிவு மூலமா தெரிவிக்கிறேன். யாராச்சும் ஃபாரின் போகணுமா போவேனான்னு கேட்டுட்டு என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட அவமானப்படாதீங்க, சரி பண்ணிக்கங்க உங்களை. நான் பிராமணனா பிறந்துட்டேன், நான் சந்தியாவந்தனம் பண்றேன், எனக்கு சாஸ்திர ஞானம் ஏதாச்சும் கிடைக்குமா? அது ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்கறது இல்லை இது வரைக்கும். நல்ல வேலை கிடைக்குமா, அழகான பொண்டாட்டி கிடைக்குமா, நிறைய சம்பளம் கிடைக்குமா? எதுக்கு அழகான பொண்டாட்டி? உனக்கு தர்மத்தை செய்யறதுக்கு அந்த தெய்வீக அழகு இருக்கிற பொண்டாட்டி தானே வேணும் உனக்கு. பாரியா ரூபவதி சத்ருன்னு சொல்லியிருக்க வச்சனம். யாரு அழகா இருக்காங்களோ அவங்க வந்து சத்ருவா அந்த புருஷனுக்கு. பாரியா ரூபவதி சத்ரு விருத்தா நாரி பிரதிவிரதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை விளக்க சொல்லலாம், இதுக்கு விளக்க சொன்னா வேற மாதிரி போயிடும், வேண்டாம். அதனால அழகு, தெய்வீக மனம் கவனம் ஒரு அழகு. அந்த அழகு வேணும்னு கேளுங்க. சாதனை பண்ணணும்,
இந்த ஜென்மாலே மோட்சத்துக்கு போகணும், மோட்சம் போறதுக்கு என்ன, கடவுளை சென்று அடையிறது எப்படி வழி, ஞானம் அடைவது எப்படி வழி, யாருமே கேட்கலங்க. இதுவரைக்கும் ஒருத்தம் கூட கேட்கலங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேங்க. மிஞ்சி மிஞ்சி பார்த்து போனாக்க ஒரு 15 பேர் தாங்க என்கிட்ட கேட்டிருப்பாங்க, நான் சாஸ்திர ஞானம் எனக்கு கிடைக்குமா, நான் வந்து சுதா எல்லாம் படிப்பேனா, எனக்கு வந்து ஞானம் கிடைக்குமா, சாஸ்திர சம்பந்தமான ஞானம் எல்லாமே எனக்கு கிடைக்குமா, சர்வமூல கிரந்தம்னு மத்வாச்சாரியார் எழுதியிருக்காரு, 37 எழுதியிருக்கு. அந்த 37 சர்வமூல கிரந்தங்களும் படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டது. அந்த 2.5 to 3 லட்சம் ஜாதகத்துல 15 பேர் இல்லை 20 பேர் தாங்க இருக்கும். அதை விட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. கேள்வியிலேயே ஒரு கேவலம் இருந்ததுனாக்க உன்னோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? உன்னோட வாழ்க்கையும் கேவலமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஒரு முறைதான் வாழ்க்கை வாழ்றது. அந்த வாழ்க்கையை வந்து நல்ல வாழ கத்துக்கங்க. யாரும் ஃபாரினுக்கு போகாதீங்க. அது துபாய் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஈரான் ஈராக்கா இருந்தாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரிஸ் அதுவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, போகவே போகாதீங்க. லண்டனு எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க அங்க போய் வேலை செஞ்சீங்கன்னாக்க நீங்க செய்யக்கூடிய உழைப்பு, அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அது வந்து அந்தந்த நாட்டுக்கு தான் போகுது. இந்தியாவில் இல்லையா? அந்த காலத்துல தான் ஃபாரின்ல தான் போய் வேலை செஞ்சாங்களா? ஃபாரின்ல போய் சம்பாதிச்சுதான் சவுர் சாப்பிட்டாங்களா? ஃபாரின் போகாதவனா செத்து போயிட்டாங்களா தற்கொலை பண்ணிட்டு? சொல்லுங்க. கிடையாது. எங்க இருக்கியோ அங்க வாழ கத்துக்கோ, எங்க இருக்கியோ அங்க எப்படி வாழணுங்கிறத கத்துக்கோ. இறைவனை அடைதல் எவ்வாறு, ஞானம் அடைவது எவ்வாறு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா ஞானம் அடைஞ்சாலே உன் வயிற்ற பகவான் நிரப்பிடுவாங்க. எக்ஸப்ட் இந்த ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டியில இருக்காங்க. அது பிராமின்ஸ்ல கூட பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. இந்த குக்கிங் போறாங்க. அவங்க கூட இன்னைக்கு வந்து 10 நாள் குக்கிங், 10 மாசம், ஒரு 10 வருஷம், 10 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல 2 வருஷம் அவன் வந்து கேட்டரிங் போய் பண்றான் துண்டை கட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் கேட்டரிங் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல இறங்கிடுறாங்க. அதுல நல்ல லாபம். இன்னைக்கு A to Z எல்லாம் வீட்டுல வாழை, இது கல்யாண மண்டபத்துல வாழை தோரணம் கட்டுறதுல இருந்து, வாழை மரம் மாவிளை தோரணம் கட்டுறதுல இருந்து, கட்டு சாதம் கட்டிக்கிட்டு உன்னை வீட்டுல பஸ்ல ஏற்றி அனுப்புற வரைக்கும் A to Z அவங்க தான். எல்லாத்துக்கும் ரேட்டு. தாம்பூல கவர் கூட நம்ம போட வேண்டாம். அந்த காலத்தில் நாங்கெல்லாம் உட்காந்து தாம்பூல கவர்லாம் போடுவோம். இப்போ அதையும் அவனே போட்டு கொடுத்துட்றான். அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவன் வந்து கேட்டரிங் பேர் போட்டு அதெல்லாம் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அவனுக்கு. அப்ப தயவு செய்து யாரும் ஃபாரினுக்கு, அந்நிய நாட்டுக்கு போகாதீங்க. அமெரிக்காவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் தயவு செய்து திரும்பி வந்துடுங்க. இங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்தியா வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லாமலாம் வைக்காது. சாப்பாடு போட்டுருவான், பகவானும் சாப்பாடு போட்டுருவாரு. இங்க வாங்க, சாஸ்திரம் படிங்க. ஒரு ஈரான் ஈராக்க வந்து எண்ணெய் கிணறெல்லாம் அழிச்சு ஒரு நாடு இருக்கு, இன்னொரு நாட்டை அழிக்கிற ஒரு நாடு இருக்குன்னாக்க அந்த நாட்டுல போய் உக்காந்துட்டு நீ வேலை செய்யறது இதை விட ஒரு கேவலம் வேணுமா ஒரு மனிதனுக்கு? கொத்தடிமையா? அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறது பெருமையா? கொத்தடிமை. அமெரிக்காக்காரருக்கு நீ அடிமையா இருக்க. அப்ப பிரிட்டிஷ்காரன் இங்க வந்து அவனுக்கு நம்ம அடியாமையா இருந்திருக்கலாமே. ஏன் சுதந்திரமா வாங்கியிருக்க வேண்டாமே? எதுக்கு சுதந்திரம் வாங்கணும்? இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சுதந்திரம் வாங்கணும். இன்னொன்னு தெரியுமா? எல்லாம் சார் 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 தான் கூப்பிடுவாங்க. ஆச்சாரியரே, குருவே, அண்ணா, அதெல்லாம் யாரும் கூப்பிடுறதே கிடையாது. எங்க போனாலும் சார் தான். சாருக்கு அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சாருக்கு அர்த்தம்? சாருங்கிற வார்த்தை இந்தியாவில சர்ன்னு ஒரு சர் பட்டம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. விஸ்வேஸ்வரையெல்லாம் சார் விஸ்வேஸ்வரையான்னு சொல்றாங்க. அந்த சர் வேற, இவன் அட்ரஸ் பண்ற சார் வேற. இவன் அட்ரஸ் பண்ண சார் என்னன்னாக்க சார், எஸ் ஃபார் ஸ்லேவ், ஐனா நானு, ஸ்லேவ் ஐ, ஆருக்கு வந்து ரிமைன், ரிமைன்ல கேபிட்டல் ஆர், அதை எடுத்துக்கங்க, SIR, அதான் சார். சார்னு ஒருத்த கூப்பிடறானாக்க உங்களுக்கு அவன் அடிமைன்னு அர்த்தங்க. என்ன அடிமை நீங்க கேட்கலாம். சாருன்னு கூப்பிட்டா என்ன அடிமை அப்படின்னு நான் சொல்லுவேன்.
நீங்க எனக்கு அடிமையாங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்படியே சாருங்க சேவை உரிமை அதுதான் சுத்தமா தான். நீங்க எனக்கு அடிமையா கேட்டேன். இல்ல ஆச்சார அப்படின்னா உங்களுக்கு அடிமைதான். நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, நல்ல தத்துவம் சொல்றீங்க, அடிமைன்னு வச்சுக்கலாம். ஞானத்தை தேடுற ஒரு அடிமைன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இல்ல இவே கூப்பிட மாட்டேன் ஆச்சாரின்னு சொல்லிட்டாரு. அப்ப சார் ஸ்லேவ் யாருக்கும் அடிமை இல்லை, கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம அடிமை, கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம காலத்தை தூக்கணும், அப்பா அம்மாவை காலத்தை தூக்கப்படலாம், அவ்வளவுதான். காலில் விழுந்து கும்பிடுறாங்க, காலில் கும்பிடுறாங்க, யோக்கியதை இல்லாத காலில் எல்லாம் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு தூக்கணும். அது போல இன்னும் ஒரு ஜோதிடத்துல ஒரு சூட்சுமங்க, இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அது வந்து கும்பராசிக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம், 4வது பாதம் மீனராசிக்கு போயிடும். சதய நட்சத்திரம் ஃபுல்லு, அவிட்ட நட்சத்திரம் 3வது 4வது பாதம். யாரெல்லாம் இந்த கும்ப நட்சத்திரத்துல கும்ப ராசியில பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்னொரு காலில் விடக்கூடாது. இன்னொருத்த காலில் விழுந்தீங்கன்னாக்க உங்க அழிவு அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நீங்களே கும்பம், பூர்ண கும்ப மரியாதை, பூர்ண கும்பத்துக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும். அதுவும் பூரட்டாதி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எக்காலத்திலையும் இன்னொருத்தர் காலில் விழவே விழக்கூடாதுங்க. விழுந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே கெட்டதுதான் நடக்கும், நல்லதே நடக்காது. அப்பா அம்மா காலில் விழுங்க, குரு காலில் விழுங்க, பீடாதிபதிகள்லாம் இருக்காங்க, சுவாமிஜிஸ்லாம் வராங்க, அவங்க காலில் விழுங்க, அத்தோடு முடிஞ்சு போச்சு. இவன் பெரியவங்க காலில் கூட, மற்ற பெரியவங்க காலில் கூட, அப்பா அம்மா, வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க பெரியவங்க, அப்பா அம்மாவை பெற்றவங்க அவங்க. இந்த பக்கம் அப்பா வழி பாட்டி தாத்தா, அம்மா வழி பாட்டி தாத்தா, முடிஞ்சு போச்சு. தேர் ஆன்சர். சில இதெல்லாம் 4வது தலைமுறை கூட இருப்பாங்க, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அதெல்லாம் எள்ளு தாத்தா எள்ளு பாட்டிலாம் இப்ப இல்லை, 3வதுக்கே முக்குதுங்க. அதனால யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஈராக் அழியறதுக்கு காரணம் இந்தியர்கள் தான். இங்கேருந்து போன, இந்தியாவிலேருந்து போன ஞானிகள், அறிவு ஜீவுகள் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா ஞான சூன்யங்கள் தான் அவங்கெல்லாம். நம்ம அறிவு போய் இல்லைன்னா வெளிநாடுக்காரனுக்கு விற்போமா சொல்லுங்க? இங்க வேலை இல்லையா? இங்க சுய தொழில் பண்ண முடியாதா? எத்தனை பேர் இங்க மற்ற மதத்தவர்கள் இங்க வந்து தொழில் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, எத்தனை மற்ற மதத்தவர்கள் ஸ்கூல் நடத்தி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல, லட்சக்கணக்கில் ஃபீஸு. இதுக்கு ஒரு சட்டமும் கிடையாது, எந்த கோர்ட்டு இதை பத்தி பேசுறது கிடையாது. ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டியதானே இதுக்கு மேல ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு? ஏன் கவர்மெண்டே எல்லாத்துக்கும் எய்டு கொடுத்துட்டா அவன் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து நான் எய்டு கொடுக்க மாட்டேன், ஏன் பைசாவை கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்குற பைசாவை மட்டும் நான் வாங்கிக்குவேன், நான் எதுக்கோ செலவு பண்ணுவேன், கான்ட்ராக்ட் விடுவேன், அது பண்ணுவேன், இது விடுவேன், அதுலேயும் கமிஷன் அடிப்பேன், லஞ்சம் வாங்குவேன். இப்படி கவர்மெண்ட் நினைக்கும் போது அந்த கவர்மெண்ட்ல வேலை கீழே இருக்கிறவங்க நம்மளாம் எப்படி உருப்பிட முடியும் சொல்லுங்க? நம்ம உருப்படா போறதுக்கு காரணமே கவர்மெண்ட் தான். நிதி ஒதுக்கீடு பாரபட்சம் பார்க்காம, நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. நிதி ஒதுக்கீடு பாரபட்சம் பார்க்காம எல்லா உன்னோட சப் ஸ்டேட்டுக்கெல்லாம் என்னென்ன ஜனத்தொகை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, எவ்வளோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிதி ஒதுக்கீடு பண்ணுங்க. ஆல் த டீச்சர்ஸ் வில் பி அப்பாயிண்டட் பை ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட். கொண்டு வாங்க ரிசர்வேஷனை ஃபர்ஸ்ட் எடுங்க, ரிசர்வேஷன் எடுங்க, மெரிட் பேசிஸ்ல கொண்டு வாங்க. அப்ப கல்வியோட தரம் வந்து உயரும். நீ ஸ்கூல்ல இருக்கிறவங்க 35 மார்க் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு டீச்சரை வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்க டீச் பண்ணா அவங்கள்ட்ட படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் கிடைக்கும்? 100% நாலேஜ் இருக்கிறவன் யாரும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 90% நாலேஜ் வேணும்னாக்க அந்த அளவுக்கு படிச்சவங்க தானே போடணும். எஜுகேஷன்ல போய் இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு பெரிய நிறுவனத்துல பதிவு பிடிச்சிட்டு இருந்தேன். பண்ணும்போது வைட்டமின் மாத்திரை வாங்கறதுக்கு அந்த எந்த ரிசர்வேஷன்ல இருக்காங்களோ அவங்க இதுல வந்து டாக்டர்கிட்ட போயிடுவாங்க.
ட்ரீட்மெண்ட்டுக்கு மற்ற டாக்டர்கிட்ட வருவாங்க. நான் கேட்டேன், என்னடா இந்த கணக்கு அப்படின்னு. இல்லைங்க, சும்மா 30 மார்க் 40 மார்க் அங்கே பாஸ் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எப்படி அவங்கள்ட்ட நம்ம போக முடியும்? அதுக்காக வைட்டமின் டானிக்கு வைட்டமின் மாத்திரைலாம் வாங்குறதுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் ரிசர்வேஷன்ல எனக்கு சீட்டு வாங்கினேன் ஸ்கூல்ல, நான் வேலை வாங்கினேன். உன் வேலையோட யோகியத்தை என்ன? அதை பார்த்தா அது சீர்தூக்கி பார்க்கலாமா? தராசு வச்சு மற்றவங்க செய்யற வேலைக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் காசு வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்கறது, ஜாதியை வச்சு வேலை கொடுக்கறது, படிப்புலேருந்து ரிசர்வேஷனா? அறிவுக்கு ஏதுங்க ரிசர்வேஷனு? அறிவு வந்து கடவுள் கொடுக்கறது, அதுக்கே ரிசர்வேஷன் பண்ற? நீ படிச்சு மெரிட்ல வந்தீங்கன்னாக்க அப்புறம் வேலையில வேணா நீ ரிசர்வேஷன் வச்சுக்கோ, ரைட்? படிக்கிறதுக்கே ரிசர்வேஷன் அப்படின்னா எத்தனை ஃபார்வர்டு கம்யூனிட்டி உள்ளவங்க சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. இதை மாறணுங்க. மோடி நல்லவர் தான், அது வேற விஷயம். நல்லவர்னா வல்லவரா இருக்கணும். நான் வேலை பார்த்த ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் போனப்ப, எனக்காக போனப்ப, நான் ஜெனரலா போகமாட்டேன், போனப்ப அவர் வந்து ரொம்ப நல்லவர். நான் ரொம்ப நல்ல நேர்மையா இருக்கேன், நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட சொன்னாரு. எங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர். அவரு ஒரு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி இருந்தார், அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் மாதிரி இருந்தார். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நல்லவரா மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்க, அந்த நல்ல தன்மையை வந்து நிலைநாட்டணும், வல்லவரா இருக்கணும். வல்லவராகவும் நல்லவராகவும் இருந்தாதான் உங்களோட போஸ்டால உங்களுக்கு பெருமை. வெறும் நல்லவனா இருக்கேன்னாக்க உங்களுக்கு பெருமை கிடையாதுங்க, சிறுமைதான் சொல்லிட்டாரு படிச்சுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி. அதனால எனக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் வரல, அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. என்னோட ப்ரமோஷன் சாஸ்திரம், சம்பிரதாயங்கள், சிரமூல கந்தங்கள், மாற்ற சம்பிரதாயத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்துதான் எனக்கு வேணும். இதுல வந்து ஸ்டாண்டர்டு, என்னோட ஸ்டாண்டர்டு ஏறிட்டே போயிட்டு இருக்கு பகவான் அருளால. பகவான் அருளால, நிறைய குருமார்கள் அருளால போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ஈரான் ஈராக் சண்டை வரத்துக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா. அந்த அமெரிக்கால போய் நம்ம இந்திய தேசத்தை விட்டுட்டு போய் நம்ம சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்கறதுனாலதான் போயிட்டு இருக்கு. நீ அங்க உட்கார்ந்து இருக்க, இங்க சென்னையில உட்கார்ந்து இருக்கிறவன் வந்து ஒரு பெட்ரோல் 1 லிட்டருக்கு 300 ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுதுமே. இந்தியாவுக்கு கேடு பண்றதுக்கான அமெரிக்கால போய் உட்கார்றது, இந்தியாவுக்கு நல்லது பண்றதுக்காக போனாலும் ஓகே, போகவே கூடாது, அது அடுத்த விஷயம். உன்னால நீ பிறந்த பாரத தேசத்துக்கே ஒரு அவமானம், கேடு வருது, பசி பட்டினி சாவு வருது. பெட்ரோல் 300 ரூபா வந்துடும், இன்னும் கொஞ்சம் நாள்ல பெட்ரோலும் கேஸும் 300 ரூபா வந்துடும். இனிமேல் திருப்பி மரம் சொல்லி எல்லாம் பொறுக்கிட்டு நம்ம வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்லயே வந்து கீழே போய் சமைச்சிக்க வேண்டியதுதான், சிம்னி வைக்க வேண்டியதான். இது வரைக்கும் சிம்னியே கிடையாது எந்த வீட்லயும். கிச்சன்ல ஜன்னலுக்காக வேணா திறந்து வச்சுக்கணும், எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணா போட்டுக்கலாம். அதனால இது வந்து ஒரு வார்னிங் எல்லாருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் தான். கடவுள் வந்து சும்மா உன்னை விட மாட்டான். நீ என்ன பண்ணிருக்கியோ இன்னைக்கு, இதுக்கு ஒரு விலை உண்டு, அந்த விலை உனக்கு கிடைக்கும். நீ முட்டாள்தனமா ஒரு தலைவராக இருந்துட்டு பண்ண தப்புனால உன்னோட இனமே அழிய போகுது, உன்னோட நாட்டு மக்கள்லாம் பிரஜைகளும் அழிய போறாங்க. அந்த பிரஜைகள்ல இங்கேருந்து போன ஒன்றும் HB1 விசா, அந்த விசா, இந்த விசா, கிரீன் கார்டு, மண்ணாங்கட்டி, தற்பொழுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் அழிய போறாங்க. இங்க போனவங்க, இங்கேருந்து பாரத தேசத்துல இருந்து போனவங்க, பர்மனன்ட் விசா வாங்கினவங்க எல்லாம் ஒரு நாள் கதறி கண்ணீரும் கம்பளையுமா திருப்பி வரதான் போறாங்க இந்த நாடுக்கு. அது ரொம்ப நாள் இல்லை, அதுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாம் வந்துருவாங்க. இனிமே யாரும் தயவு செய்து ஃபாரினுக்கு போகாதீங்க. என்கிட்ட வர ஜோசியம் பார்க்க வரதா இருந்தா ஃபாரின் போட்டோம் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பனை பார்த்துக்கணுங்கிற கூட ஒரு அறிவே இல்லாம ஒரு கேள்வியை கேட்கிற பிள்ளைங்க தான் நம்ம இந்திய தேசத்துல இருக்காங்க இன்னைக்கு. நான் டெய்லி வாட்ஸ்அப் கால்ஸ்ல பேசுறேன், நான் வந்து வீடியோ காலில் பேசுறேன். நீ வீடியோ காலில் நெருப்பு வைக்க முடியுமா? நீனு கோவிந்தா கொல்லிதான் இங்கே பெத்தா படம் கொண்டு போய் வோல்டேஜ் ஹோம்ல விட்டுறாங்க.
நானி ஹோம்ல விடுறாங்க. ஒரு மாசத்துக்கு தங்கறதுக்கு 15,000, சாப்பாட்டுக்கு 15,000. அதை தவிர இன்டர்நெட் அது இதெல்லாம் தனி. அப்படி பாத்துக்கிறேன். டெய்லி நான் வீடியோ காலில் பேசுறேன். என்ன பிரயோஜனம்? செத்து பணம் 3 நாள் மார்க் ஃப்ரீசர்ல வைக்கணும். இன்னும் டிக்கெட் கிடைச்சதுன்னா, டிக்கெட் கிடைக்கலன்னா எத்தனை நாள் வைக்க முடியும் படத்தை? 3 நாள் வைக்கலாம், 2.5 நாள் வைக்கலாம், தப்பி தவறி படம் 4 நாள் வைக்கலாம். நீங்க அரசியல் தலைவரா? எல்லாம் கவனமா இருங்க, கவனமா கேளுங்க. இப்ப நீங்க சுதாரிக்கல அப்படின்னாக்க உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய துரோகம் இது. வேற யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ எல்லாரும் வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க. அமெரிக்கான இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்காக ஒரு தலைவரை பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க உங்க வருமானத்தை அவனுக்கு நீங்க வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அந்த பாவம் உங்க சந்ததியினரை தான் தாக்கும். இன்னைக்கு நேவி ஃபாரின்ல இருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கலாம். பெருமையே கிடையாது, இன்ஃபேக்ட் சிறுமை தான். அது சொல்லுங்க. எல்லாம் திருப்பி வந்துருங்க. இன்னைக்கு ஈரான் ஈராக்கு சண்டை வந்ததுக்கு காரணம், அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டை வந்த காரணம், சைனாக்கும் நமக்கும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், சைனா ஆக்குபைடு காஷ்மீர். எந்த நம்ம நாட்டில் இருக்கிறத அவன்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு சைனா ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்க. எப்போ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பாரத தேசத்துக்கு ஒரு வரைபடம் இருக்கு. அந்த வரைபடத்து பிரகாரம் எல்லாம் பாரத தேசமா ஆக்குங்க. பங்களாதேஷ் மக்கள் எல்லாமே இதா இருந்தது. அன்னைக்கு நிறைய இந்துக்கள்லாம் பங்களாதேஷ்லயும் இருந்தாங்க, ஃபாரின்லயும் பாகிஸ்தான்லயும் இருந்தாங்க. என்னைக்கு இந்த நம்ம தேச தலைவர் 2ஆ பிரிச்சு தனியா பிரிச்சாரோ, ஜின்னா நேரு இவங்கெல்லாம் பண்ண இதுதான் கொடுமையினால் இன்னைக்கு மனிதநேயமே போயிடுச்சு. இன்னும் சில ஊர்ல எல்லாம் இருக்கு. அந்த தர்கால ராமர் வரும்போது அந்த கோவிலுக்கு ராமரோ கிருஷ்ணரோ சுவாமி பெருமாள் வரும்போது அவங்க கதவை இது பண்ணி திறந்து அந்த இத தூபம்லாம் கூட காட்டுறாங்க. ஒத்துமே இருக்கிற ஊரும் இருக்கு. அங்க திருச்சியில கூட பீமநகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால கூட இப்போ அந்த சில குறிப்பிட்ட அம்பாள் கோவில் ஏதோ இது வரும்போது அவங்களாம் மரியாதை செலுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க தற்கா அந்த சந்தனக்கூடு வரும்போது நம்ம கோவில்ல மரியாதை செலுத்துறாங்க. இருக்கு. எல்லாருமே நாட் பேட். ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் பேட், ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் பேட். அதுலயே நல்லவங்க மனிதநேயம் உள்ளவங்களா இருக்காங்க. அல்லாஹ் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மதத்தை எல்லாம் கடந்தது. மதத்தை கடந்ததுதான் மனிதநேயம். அந்த மனிதநேயம் அழிக்கப்படுகிறது. நம்மளோட பொன்முட்டைகிற வார்த்தை ஒரே நாள் அறுத்து பார்த்தா ஒரு முட்டை தான் முடிஞ்சு போச்சு. டெய்லி ஒரு பொன்முட்டை கொடுத்துட்டே இருந்துச்சு. மைதாசு தொட்டா தங்கம் ஆயிடும். அவன் பொண்டாட்டியை தொட்டா பொண்டாட்டி தங்கம் ஆயிட்டான். பொண்டாட்டி என்ன பண்றது? அப்புறம் மைதாஸ் கதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்முட்டை அந்த கதை இதெல்லாம் மாரல் ஸ்டோரின்னு பேரு. இதெல்லாம் மைதாஸ் கதை, பொன்முட்டை கதையெல்லாம் மாரல் ஸ்டோரி. டெய்லி ஒரு பொன்முட்டை கொடுத்துட்டு இருந்துச்சு, சந்தோஷமா இருந்திருக்கலாம். இதுக்குள்ள நிறைய முட்டை இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற கிழிச்சான். போச்சு, கோழி செத்து போச்சு. இதுவும் ஒரே முட்டையோட போச்சு. அந்த முட்டையும் சீக்கிரம் எடுத்ததுனால அதுவும் இதுவா போயிடுச்சு, விசர்ஜன் ஆயிடுச்சு. ரொம்ப கோபம் வரும் உங்களுக்கு. எல்லாம் இதை கேட்கறவங்க எல்லாத்துக்கும் என் மேல கோபம் வரும். அதே மாதிரி எலெக்ஷன் வருது. இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது. இந்துக்கள் ஓட்டே எனக்கு தேவையில்லை. இந்துக்கள் ஓட்டு இல்லாம நாங்க ஜெயிப்போம்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னாக்க, அப்ப எத்தனை கிறிஸ்தவர்கள் மற்ற முஸ்லிம்கள் இந்த நாட்டுல இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க தர்கா போறதுக்கு, மக்கா மசூதி போறதுக்கு, மெக்கா போறதுக்கு இவங்க ஃபண்டு அலாட் பண்றான். எந்த ஃபண்டு? நம்ம இந்துக்கள் கோவில். இந்துக்கள் வேண்டாம், இந்துக்களோட ஓட்டு வேண்டாம், இந்துக்களோட மற்றவங்கள் இந்து மத்த இல்லாத ஓட்டை வச்சு நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி, அப்ப இந்துக்கள் கோவில் எதுக்கு உனக்கு வேணும்? நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாத. எல்லா நகையும் உருக்கியாச்சு.
காஞ்சிபுரம் கோவில்ல ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கோவிலே இடிஞ்சு விழ போகுது பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காம்பவுண்ட் வாழ இடிஞ்சு விழ போகுது. காஞ்சிபுரம் கோவில்ல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டு வந்து சரியான இது கிடையாது. ஏன்னா கோர்ட்லயும் எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் தான். அது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்னங்க உங்க ஊர்ல வந்து ஒரு 20-25 வருஷமா ஜட்ஜா இருந்து நிறைய பொய் கேஸ் எல்லாம் வாதாடி சம்பாதிச்சவரு, பொய்ய உண்மைய மாதிரி சொல்லுவார் அவரு, அவங்களுக்கு தான் ஜட்ஜு போஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்ம இந்தியாக்காரர் கேட்கிறாராம், உங்க நாட்டுல எப்படிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் தலையை குறைஞ்சிட்டு எங்க நாட்டிலே அப்படிதாங்க அப்படின்னா ஒரு ஜோக் இப்ப சமீபத்துல படிச்சேன். ஜோக்கு வந்து கேட்டுட்டு சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோக்கு. சில ஜோக்கெல்லாம் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஜோக் வடிவத்துல சொல்றாங்க. புரிஞ்சுக்க, அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. ஏன்னா 6வது அறிவு இருக்குல்ல நமக்கு, அந்த 6வது அறிவையே நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்துக்கள் ஓட்டு வேண்டாம், இந்துக்கள் ஓட்டும் இல்லாமையே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா இந்துக்கள் கோவில் மட்டும் வேணும். இந்துக்கள் கோவில் எதுக்கு வேணும் உனக்கு? சுரண்டுறதுக்கா? இந்தியாவில காசு சுரண்டுறதுக்கு? அண்ணாரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு வாங்குறாங்க. வெந்து வேகாம கொஞ்சோண்டு சோறு கொஞ்சோண்டு இது போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. 10 பேருக்கு போட்டுட்டு 1000 பேருக்கு போட்டதான் கணக்கு. சிந்திக்கணும். இந்த எலெக்ஷன்ல நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. விச பரீட்சை தான். அரசியல் யாருமே நல்லவங்க இல்ல, ஓகே ஒத்துக்கிறேன். இப்ப இந்த 5 வருஷம் கழிச்சு ஒரு ஜெயிச்சு வராங்க இல்லையா, அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்குனாலும் சேஃபா இருப்பாங்க. அடுத்த வாட்டி தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 to 3 வருஷம் சேஃபா இருந்தா கூட நமக்கு நல்லது தானே. அப்ரூவல் வாங்கணும்னா காசு, இபி கனெக்ஷன் வாங்கணும்னா காசு, லஞ்சம்ல எந்த காசு? அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு, லிஃப்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னாக்க ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அதுக்கு லஞ்சம். லஞ்சம் இல்லாம எதுவுமே கிடையாது. இது பாரத தேசம் கிடையாது, லஞ்ச தேசம். லஞ்ச தேசம். திரும்பவும் சொல்றாங்க, என்கிட்ட ஜோசியம் பார்க்க வராதுன்னா ஃபாரினுக்கு போவேனான்னு கேட்டு யாரும் வராதிங்க, என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, அவமானப்படாதீங்க. நான் பச்சை அவமானப்படுத்தி கேள்வி கேட்பாங்க. ஃபாரின் போகணும்னு ஆசை இருந்தால் வேற ஏதாவது ஜோசியத்தை போய் கேட்டுக்கோங்க, என்கிட்ட வராதிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அம்மா மட்டும் இருக்கிற பெற்றோர், அப்பா மட்டும் இருக்கிற பெற்றோர் அவங்களும் கேட்குறாங்க ஃபாரின் போவேன். நான் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன கன்றாவிக்கு நீ உங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போகணும்? இங்கேயே உழைச்சி மூட்டத்துக்கு சம்பாதிச்சு போட அவங்க அம்மாவுக்கு சோறு போட. ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களும் கல்யாணம் ஆகலை, இங்கே இருக்காங்க. மாப்பிள்ளையை விட பெண்களுக்கு சம்பளம் கூட, அதனால பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் கல்யாணமே பண்ணிக்காம, பச்சையா சொல்லணும்னாக்க ப்ராஸ்டியூஷன் நிறைய நடந்துட்டு தான் இருக்காங்க. ப்ராஸ்டியூட்டை போயிட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க. சிந்திக்கணும். இன்னைக்கு ஈரான் ஏராக சண்டை ஒரு பெரிய ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துக்குது. எந்த அமெரிக்காவில் போய் உழைக்கிறீங்களோ அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. நீங்க அங்க எல்லாம் திரும்பி வந்தீங்கன்னா போறோம். நான் சொல்றேன், $10 1 ரூபா கொடுத்தா அவன் $10 கொடுக்கணும். அப்படி ஒரு நாள் வரும், கூடிய சீக்கிரம் வரும். நீங்க நினைச்சு பார்ப்பீங்க அன்னைக்கு. அது வரப்ப நான் இருப்பேனான்னு தெரியாது, கூடிய விரைவில் நடக்கும். $10 1 ரூபா ஈக்குவல் டு $10. நம்ம $1 வேணும்னாக்கா $10 கொடுத்தா நம்ம $1 கொடுப்போம் அவனுக்கு. இந்தியாவுக்கு டூரிஸ்ட் விசால வந்தான்னாக்க சுற்றி பார்க்கறதுக்கு $10 வாங்கிக்கிட்டு $1 கொடுப்பான். அவ்வளோ பணம் அவன் கொடுக்கணும் நமக்கு. இந்த மாதிரி நிலைமை வரதான் போகுது. யாரும் ஃபாரினுக்கு போகாதீங்க. ஃபாரின் போவானான்னு கேட்டு என்கிட்ட ஜோசமாக வராதிங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் திருப்பி வந்துடுங்க, உங்களுக்கு நல்லது.
அது எனக்கு சில உதாரணம்லாம் கேட்காதீங்க. அமெரிக்காவில் போய் ஒரு சர்ச்சை வந்து கோவிலாக மாற்றிட்டாங்க, அவங்க போனாங்க இவங்க போனாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் கிடையாது. அது அவங்க கர்மா, அவங்க கர்மாப்படி அவங்க போனாங்க போகிறாங்க வராங்க, அது வேற விஷயம். பெரியவங்க நம்மளோட பெரியவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது பேச வேண்டாம். அது உதாரணமாக காட்டி அவங்களே போயிட்டு வந்தாங்க நாங்கள் போனோம் என்னன்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி கர்மா. அவங்க கர்ம வினைய அது சன்னியாசியா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு புரோகிதரா இருந்தாலும் சரி, ஒரு நான்காம் மன்னத்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கர்ம வினை அவங்க தான் அனுபவிக்கணும். அவங்க கர்மா பிரகாரம் அவங்க போறாங்க. ஸோ எனக்கும் கர்மா பிரகாரம் அங்கே போகணும், நான் ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லாதீங்க. கேட்கவே கேட்காதீங்க. ஃபாரின் போனா நீ ஏன் கேட்குறீங்க? கேட்கறது ஃபண்டமெண்டல் பேசிக் கொஸ்டின் இட் செல்ஃப் இஸ் ராங்குங்கிறேன். திருப்பன்னு நான் வான் பண்ணி சொல்றேன். நம்ம தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் திருப்பி இங்கே வந்துருங்க. யாரும் புதுசாக ஃபாரினுக்கு போகாதீங்க. இங்கே இல்லாத படிப்பு எதுவும் ஃபாரின்ல இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடம் வரும், விவசாயி விவசாயி அப்படின்னு சொல்லி பாட்டு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? நம்ம சேட்டலைட் விடலையா? நம்ம ராக்கெட் விடலையா? நம்ம பொக்ரான் அணுகுண்டு சோதனை பண்ணலையா? நம்ம இப்போ இதில் எல்லாம் ரேடார் மூலமா என்னென்ன மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அவங்க இருக்கிற ஆயுத கிடங்கள்லாம் ஸ்மாஷ் பண்ணலையா? எல்லா டெக்னாலஜியும் நம்மள்ட்ட இருக்கு. நீ உன்னோட டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடு. இந்தியாவை சேஃப்கார்ட் பண்ணட்டும். அது இந்திய துரோகியா இருக்காத, தேச துரோகியா இருக்காத. யாரெல்லாம் ஃபாரின்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் தேச துரோகிகள் தான். அதுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. நீ என்ன காரணம் வேணா சொல்லு. கம்பெனியில் அனுப்புறாங்க, கம்பெனியை விட்டு வெளில வந்துடு. அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போக மாட்டேன்னு சொல்லு. ப்ரமோஷன் தான் கொடுக்க மாட்டான், உன் டெக்னாலஜி விட மாட்டான். நீ நாலேஜபிள் இருந்தாலும் தான் அவனை ஃபாரின் போக சொல்றான். வேற ஏதாவது ஒரு டீம்ல போட்டு போறான். இல்லை குவிட் பண்ணுன்னு சொன்னா குவிட் பண்ணி வந்துரு, வேற வேலை பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருமே ஐடியில தான் வேலை பார்க்குறாங்களா? இப்போ புரோகிதர்கள்லாம் உயிர் வாழ்றது இல்லை. இன்னும் புரோகிதர்கள் நல்லா தான் உயிர் வாழ்றாங்க. ஒரு கல்யாணம் வச்சா 50 lakhs 70 lakhs. மாசம் 10 கல்யாணம் பண்ணா எவ்வளோ ஆச்சு? இருக்கு. எல்லாத்தையும் ஏன் பண்ணலாம். நேர்மையா நாணயமா இருந்தீங்கன்னாக்க உனக்கு பகவான் நன்றாக படி அளப்பான். இந்த திருப்பவும் வலியுறுத்தி சொல்றேன். இன்றைக்கு ஈரான் ஈராக் சண்டைக்கு காரணம் நம்ம இந்தியர்கள் தான். இங்கேருந்து இப்போ இந்தியர்கள் சம்பாதிக்கிற காசுல தான் அவன் எல்லாமே செய்யறான். இந்தியாவை விட எந்த நாடா இருக்கட்டும் இங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. உங்களோட டெக்னாலஜி நாலேஜ் வந்து இந்தியாவுக்கு பயன்படட்டும். ஹரே நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.